அம்மா இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாப்பா. அம்மா வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அது போடுறதுக்குள்ளே நம்ம செல்லப்பிள்ளை செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். இப்போ என்னன்னு போட்டுடலாம். பிரியாணின்னு சொன்னல, பிரியாணி செஞ்சேன். சால்வி தான் பிரியாணி செஞ்சு கொடுங்க, வறுத்த கறி பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். செஞ்சாச்சு. வறுத்த கறியில் பிரியாணி, லெக் பீஸ் மேலே சுட சுட இருக்குது. அவனுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. இன்னைக்கு பார்க்கலாம் எப்படி சாப்பிட்டு வர்றாருன்னு. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு பிறகு போயிருக்காருல்ல ஸ்கூலுக்கு, 1 மாதம் கழிச்சு. அப்புறம் அந்த வறுத்த கறி தனியாகவும் வேணும்னு கேட்டான். அதனால அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு அவனுக்கு வச்சு கொடுத்துட்டேன். இது எங்களுக்கு சும்மா வச்சுக்கிட்டேன் 2 பீஸை. அதுவும் வேணால் நம்ம வச்சுக்கிடலாம், அவ்வளோதான். அப்புறம் முட்டையும் வச்சாச்சு, முட்டை வச்சுக்கிடலாம். அப்புறம் ஆனியன் ரைத்தா. எல்லாம் காலையில் வேகமாக இன்றைக்கி வேலை முடிஞ்சு போச்சு. சீக்கிரமாக ரைத்தாவும் வச்சுக்கிற வேண்டியது நம்ம சாப்பிட்றதுக்கு. இது அப்புறம் மாம்பழம் இருக்குது, சாப்பிட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம். சரியா? ஆமாம், இதுதான் இன்றைக்கி. ஒரே ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. எப்படி போயிட்டு வராருன்னு வந்தோடனே பார்க்கலாம். நம்ம வேறு வீடியோவில் நம்ம சொல்லுவாங்க. வந்து உட்காந்துக்குறோம் என் பக்கத்தில். அவன் சொல்கிறப்ப பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு ஸ்கூல்லாம். கதை சொல்லுவான், நிறையா கதை சொல்லுவான். அங்கேருந்து மூஞ்சா நல்லா சிரிச்சிட்டு வந்தானா நல்லா வந்திருக்கிறான். உம்முன்னு வந்தானா வச்சு என்னமோ அவனு வருவான். சரி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன கதைன்ட்டு. சரி, அவ்வளோதான்ப்பா நம்ம லஞ்சு. இன்றைக்கி சமையல் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன், ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நாளைக்கு என்ன சமையல்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.